மாத்தி மாத்தி வரீங்க. அதான் நம்ம குழம்பி போற சில நேரத்துல. என்ன மாதிரி ஒரே அடியில ஓட்டுங்க. நான் கூட இன்னும் 3 அடி வச்சிருக்கேன். அந்த 3 அடியில வந்து பாப்பாக்கு சப்போர்ட் பண்ண தெரியும். நான் உள்ள விட்டு பாப்பா கன்ஃபியூஸ் ஆயிடும். லேட்டா வருவேன். இன்னும் 3 அடி இருக்குது கீழ. அம்மாது ஒரு அடிக்குது, தம்பி 2 அடி இருக்கு. என்ன தயிர் சாதம் எனக்கு பிபி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு குரங்கு. அதுக்கோசம். சோ உங்க மாதிரி ஜம்ப் பண்ண முடியாது என்னால. சோ அதுக்கு தான் வெறும் தயிர் சாதம். 3 நாளா ஒண்ணு கர்ட் தான் சாப்பிட்டுக்கிறேன். கோடிராஜா கோட்டி நேற்று இரவு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அக்கா ஏதாவது சொன்னாங்களா? கண்டிப்பாக வருந்துகிறேன் என்று. சோ அவங்க ஏதோ பேசியிருக்காங்க வேலையில ஒரு கஷ்டமா இருக்கிறதுக்கு. தாத்தா எவ்வளவு ஏஜ் ஆனாலும் உங்க அழகும் ஸ்டைலும் உங்களுக்கு விட்டு போகலாம் போல இருக்கலாம். அதாவது ஏஜ் நமக்கு முக்கியம் கிடையாது சார். அந்த ஏஜ் நம்ம வயசாச்சு சொல்லக்கூடாது ஆச்சுங்களா? முடிதான் நான் முடியும். மனசு இன்னும் 6 வயசு பையன் தான் நானு. ஓகேவா? இதான் ஐடியா அவருக்கு. இதான் ஐடியா. இதை பின் பண்ண இதை பின் பண்ணுங்க. இல்ல மிஸ்டேக் பண்ணிட்டுக்கிறாரு. விட்டுருங்க. மிஸ்டேக் பண்ணிட்டுக்கிறாரு. டிஎன்கே பங்கநாதன் பண்ணிட்டுக்கிறாரு. விடுங்க, நானே கீழே வரேன். 2 நிமிஷம் நான் கீழே வரேன். முடிச்சு நான் வரேன். இப்ப நான் கீழே வரேன். உங்களுக்கு கஷ்டம். வேலை இருக்கும் ஆண்டி நேம் என்ன? என்னோட பாப்பா, என்னோட பொண்ணு. ஆண்டி கிடையாது, பாப்பா. அக்கா சொல்லுங்க. ஓகேங்களா? அக்கா சொல்லுங்க. அவங்க வந்து ராஜேஸ்வரி அம்மா. அவங்க ஐடியில இருக்கிற பேர்ல பாருங்க. சிஸ் டெல் மீ டுடே வாட் லஞ்ச் யூ ஹேவ். சொல்லுங்க சாப்பிட்டீங்க. சொல்லுமா கேக்குறாங்க பாருங்க. சாதம், புடலங்காய் பொரியல், தயிர், ரசம். அவ்வளவுதான் சாப்பிட்டேன். பிபி எவ்வளவு உள்ளது? 110 குறைங்க. 195 110. அவ்வளவு ஜாஸ்தி ஒன்றும் கிடையாது. இறங்க வேலை செக் பண்ணா எதுக்கு இறங்க மாட்டேன்னு தெரியல. நல்லா சின்ன பேசுனா பிபி மாத்த இறங்க மாட்டேன். நான் பேசுதா பிபி ஜாஸ்தியாக தெரியல இருக்கு. கன்னித்தமிழ் குட்டி ரோஜா எஸ்கே கொடி. கன்னித்தமிழ் எஸ்கே குட்டி. கன்னித்தமிழ் ரோஜா எஸ்கே. ஓகே ஓகேமா ஓகே. அது பிந்த நன்றை. அது பித்தநரை. ஆமா அது பித்தநரை. எங்க ஃபேமிலிக்குள்ள எல்லாருக்கும் இருக்குமா அந்த பித்தநரை. தாத்தா இன்னைக்கு பிரதோஷம் சங்க காலாம தாத்தா பெருமாள் வெறும் ரைட் தான் சாப்பிடணும். அதெல்லாம் நம்ம பாக்குறதே கிடையாது. அதெல்லாம் இந்த சாமி நம்பிக்கை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. நம்ம கமலையா சொன்ன மாதிரி கடவுள் இருந்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இருந்தா நல்லா இருக்கும். நம்ம அதுக்கான நம்பிக்கையே கிடையாது. செலவுடி நம்ம அனிமல் நம்பிக்கையே கிடையாது. ஹாய் கண்மணி. அக்கா நீங்க எந்த ஊர்? அவங்க வந்து திருநெல்வேலி. நல்லா அல்வா கொடுப்போம். பெங்களூர் நம்ம குளிர் கொடுப்போம். இதுதான் உண்மை. ஹாய் பஞ்சர் கடை சிவா. உங்களை பாத்துருக்கேன். ஹாய் தாத்தா. சில இடத்துல உங்களை பார்த்து ஐடி பாத்துக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது கிடையாது சார். நீங்க எல்லாத்தையும் இருப்பீங்க. நான் பாத்துக்க. பஞ்சர் கடை சிவா வாங்க. ரொம்ப பேர் நோட் பண்ணிக்க வாங்க. வெல்கம் டு அவர் ஃபேமிலி. பஞ்சர் கடை சிவா வாங்க. வணக்கம். வெல்கம் டு. நல்லா பேசுங்க. நல்லதா பேசுங்க. என் ப்ளூ கலர் சட்டை போட்டு இருக்கேன். நல்லபடியா பேசுங்க. இல்ல தூக்கிடும் அப்படின்னு சொல்றாரு நம்ம வரக்கூடிய சப்போர்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பா கண்மணியம்மா. ரொம்ப சந்தோஷமா. அக்கா நீங்களும் பெருமாள் வைத்தா வர்த்தீங்களா? பெருமாள் கும்பிட்டீங்களா கேக்குறாரு. பெருமாள் கும்பிட்டீங்களா? நெக்ஸ்ட் வீக். ஆமா இன்னும் கும்பிடல. இன்னும் ஒரு கடைசி வாரத்துலதான் அப்படி சாமி கும்பிடணும். தேர்ட் வாரம் இல்லைன்னா கடைசி வாரம். உங்க ஏஜ் 50 இருக்கும். மோர் ஆர் லெஸ். எக்ஸாக்ட்லி 50. 1975 ஐடியிலே இருக்கு. கிளீனா கண்டுபிடிச்சலாம். 1975 2025 எவ்வளவு ஆச்சு? 50. டிசம்பர் 1 வந்து ஐம் கோயிங் டு கம்ப்ளீட் மை 50. அதுக்கப்புறம் 51. அப்பா எனர்ஜி ஸ்பீஸ். தம்ஸ் அப் கண்டிப்பா. ரொம்ப தம்ஸ் அப். தேங்க்யூ சொல்ல மாட்டேன். நன்றி சொல்ல மாட்டேன். சாரி சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் தம்ஸ் அப் தான் இருக்கும். அதுதான் தம்ஸ் அப்னா வாழ்க்கையின் முன்னேற்றமான ஒரு வெள்ளை தம்ஸ் அப்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளை தான் கடை வெள்ளை. அதை நோக்கத்தோட தான் நோக்கி கொண்டே போயிட்டு இருக்காங்க. ஒன்றும் கிடையாது. பியூட்டி ஜூஸ் குடிங்க. பஞ்சு பிரெட் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கணுமா? ஓகே ட்ரை பண்ணி. அதான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாக்குறேன். கண்டிப்பா. தாத்தா கடல் இருக்கிற அது நீங்க தான் தாத்தா. மனிதனா கடல்? தாத்தா கடவுள் இருக்காரு. நான் மனிதன். அவர் இருக்காரா இல்ல எனக்கு தெரியாது. இது வரைக்கும் தெரியும். எங்க வீட்டை போட்டோ இருக்கு. எல்லாரும் கும்பிடுறாங்க. நான் சாமி கும்பிடுறது எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. கடவுள் யார் தெரியுமா? நீங்க தான் மனித கடவுள்னு சொல்றாருப்பா அவரு. அது நீங்க தான் மனித கடவுள் சொல்றாரு. ஒரு நல்ல மனசு. அதாவது இப்ப நம்ம வீட்டுல 2 பாப்பாங்க இருக்கா பாருங்க. அவங்க தான் கடவுள். ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க 3 வேளை சாப்பாடு போடணும். ஜாலியா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம இருக்க முடியுமா? சந்தோஷமா இருக்க முடியுமா? எல்லா டைம் முடியாது. சோ எப்ப நம்ம சந்தோஷமா இருக்கவோ அப்பதான் கடவுளுக்கான நம்ம அது வரைக்கும் சான்ஸ் கிடையாது. வீட்டுல இயற்கை, அதாவது மனுஷனுக்கு அப்பார்ட் பண்ணிட்ட நேச்சர் அதான் கடவுள். வாடி மீன் செடி கொடி கிளி மாடு நாய்கோ இவங்க தான் உண்மையான கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.